பெரிய பொண்ணு. ஆ அப்படி போடல அடிய. என்னங்க பொசுக்குன்னு அடிச்சு புட்டியே? வேற நீ என்ன கொஞ்சம் பேச்சியா பேசுற? வீட்லயும் இருக்க மாட்டேங்க, வாயை அடக்கமும் இல்ல, உன் இஷ்டத்துக்கு பேசுவியோ? எங்க எல்லாம் ஒரு நகைச்சுவை. இங்க பாரு, ஒழுங்கா அந்த வீட்ல இருக்கதா இருந்தா இரு, அப்படி இருக்க முடியலன்னா கிளம்பு. என்னங்க இப்படி சொல்றிய? நான் எங்கெங்க போவேன்? எங்க போவியோ போ, இந்த வீட்ல இருக்கக்கூடாது. சொல் பேச்சு கேட்டு இருக்கிறதா இருந்தா இருக்கணும், இல்லாட்டினா கிளம்பிட்டே இரு. எங்க அம்மா பிள்ளைய பாத்துக்கிடுவாவ. எங்க நான் என்னங்க தப்பு பண்ணுனேன்? நான் என்ன தனியாவா உரிச்சுத்த போனேன்? எல்லாரும் கூடயும் தானே போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேம்ல. இங்க பாரு பெரிய பொண்ணு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்படிதான் வீட்டுல இருப்பேன், இனிமே ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருப்பேன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு 4 நாள் வேலைக்கு போனா அதுக்கப்புறம் அந்த வேலைக்கும் போறது இல்ல. ஆமா, அந்த வேலை என்னாச்சு? சரிங்க, நான் இன்னைக்கு இந்த வேலைக்கு போறேங்க. போர் அடிச்சு போயிருது, அதனாலதான் நான் போகல. அந்த ஸ்கூலுக்கு இன்னைக்கு போ, அந்த பிரின்சிபாலு துரத்தி துரத்தி அடிப்பான். இல்ல இவகிட்ட பேசிட்டு இருக்கதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. இவளை அடிச்சு பத்து அவ அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடு. அங்க ஒரு மாசம் இருந்தான்னா அவ அன்னிகாரி வச்சு நை நை நைப்பா. அதுக்கப்புறம் இங்க ஓடி வருவா, அப்புறம் ஒழுங்கா இருப்பா. நானும் போக மாட்டேன். என்னது போமாண்டியா? மறுபடியும் அற வேணுமோ? எந்திரி, நீ கிளம்பு. எங்க கூப்பிடுறிய? மறுபடியும் டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு பகல்ல போறதுக்கு தான். நான் ஒருக்கா பாத்துட்டேன், போதும், நான் இனிமே வரல. அடிச்சிருப்பல, எந்திரி. சொன்னா கேளு பெரிய பொண்ணு, எந்திரி வா, உன்னையெல்லாம் தூக்க இயலாது. இலே அவளை தரத்தரன்னு இழுத்து கொண்டு வெளியே போடு. அப்பா போனங்க நல்லா கணக்கா சப்பானி கணக்காயே உட்கார்ந்துகிட்டால இவளை என்ன நீ வெளியே வரைக்கும் இழுத்துட்டு போறது? நான் வரமாட்டேன், நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன். அதெல்லாம் முடியாது. உன்னை ஒரு 4 நாளைக்கு வெளியே தூக்கி போட்டாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். இங்க பாருங்கம்மா, அவளாம் ஒன்னும் கிணத்துல உள்ளாண்டா, அடுத்தையில வேணா கிணத்துக்குள்ள தள்ளி விடுவா. நீங்களும் அவ கூட்டாளி தானே, அவளுக்கு சும்மா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராதிங்க. ஏக்கா எங்க எதுன்னு ஏதாவது சொன்னாலா? ஏய் செல்வா, சும்மா இல்லே. அவளாம் ஒன்னும் கிணத்துல விழுந்திருக்க மாட்டா, நீ வேற பயந்துட்டு அடக்காத. அவ சும்மா அவ கூட்டாளிகளை வச்சு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கா, நீ வேற. இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு ஒன்னும் நாடகம் போடணும்னு அவசியம் இல்ல. அந்த பிள்ளைக்கு போன போட்டா அந்த பிள்ளை கணத்துக்குள்ள உள்ள போறேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து போனுங்க எடுக்கவே முடியுங்குது, சுச்சாப்புங்குது. ஏதோ தண்ணி வேற சத்த வேற கேட்டுங்குதுங்க சரசு. ஒருவேளை கணத்துக்குள்ள குதிச்சிருந்தானா என்ன பண்ணுவீங்க? அதான் ஒரு வார்த்தை சரி சொல்லிட்டு போலாமன்னு வந்தா ரொம்ப பேசுறீங்க. என்னக்கா சொல்றீங்க, உண்மையாதானா? ஆமாப்பா தம்பி, நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம் சொல்லு. எங்களுக்கு பொய் சொன்னதுனால என்ன கிடைக்க போகுது? நீங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்கன்னாதான் சரி. அவ அம்மா வீட்டுக்கு தான் பேர்பாளா என்ன ஏதுன்னு ஒருக்கா கேப்போம்னு கேட்டா அவ அந்த கணத்துக்குள்ள குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அப்புறம் போன்னு ஆனே அவள சுச்சாப்புன்னு தான் வருது போட்டா. ஏக்கா எந்த இடம் ஏதுன்னு ஏதாவது விவரம் சொன்னாலாக்கா? இல்ல தம்பி, அவ வேற எதுவும் சொல்லல. அதுக்குள்ள ஆப்பாயி போச்சு போன்னு. இனிமே நம்ம தான் சுத்தி முத்தி இருக்க ஏரியாவுல தேடி பார்க்கணும். ஐயோ, யார் ஒருத்தலாம் போய் தேட? ஏலே, நீ எங்க போய் தேட போறா? வீட்டுல இரு ஒழுங்கா. ஏமா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா, சுவாதிக்காத. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வை, போலீஸ் வந்து நம்மளதான் பிடிக்கும். இது நல்ல கதையா இருக்க. நம்மள கொண்டு போய் அவளை கணத்துல தள்ளணும். அவளா தானே குதிச்சா, அப்புறம் எதுக்கு நம்மள பிடிக்கணும் போலீஸ்? அவளை பிடிச்சு கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கும்மா சொல்லு. ஆமா, செத்தப்புறம் கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு சுடதான் செய்யணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அடைக்காவலாம். இக்க வாங்க எங்க அம்மா அப்படிதான் சொல்லிட்டு வாங்க நம்ம போய் தேடுவோம். சரிப்பா தம்பி, வா, நம்ம நாலா பக்கமும் போய் தேடுவோம். யார் தோட்டத்து கணத்துல கிடக்காளோ. என்னடா இவன் இப்படி இருக்கான்? காலையில தான் வீட்டுல இருந்து வெளியே துரத்தி விட்டோம், அதுக்கப்புறம் இப்ப கையோட கூட்டு வந்துருவோம் போல இருக்க. அறிவு கிட்ட கொம்மி, இப்ப மட்டும் அண்ணியை கூட்டிட்டு வீட்டுக்கு வரலன்னு வை, போலீஸ் வந்து உன்னையே தான் பிடிக்கும். இல்ல நான் என்ன பண்ணுனேன்? நீ தான் தற்கொலைக்கு தூண்டுதல் காரணம்னு தூக்கி உள்ள வச்சிருவாவ. அண்ணி தப்பிச்சா நீயும் தப்பிச்ச, இல்லாட்டின்னா உனக்கு களிதான். நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன், இனிமே நாங்க இருக்க மாட்டேப்பா. என்ன இவா இப்படி சொல்லிட்டு போறா? ஐயோ, யாராவது காப்பாத்துங்களேன். ஐயோ, எனக்கு நீச்சல் தெரியாது, யாராவது காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, வாய் சொல்லலாம் பழிக்கும்னு சொல்லுவாவ, அதான் பழிச்சு போச்சா என்னமோ தெரியலையே. யாரையாவது போனை பண்ணி கூப்பிடலான்னு பார்த்தா போனும் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. அவன் முங்கி போய் எடுக்க போனா நான் ஒரேடியா முங்கிடுவேன். தண்ணிக்குள்ள விழுந்தா போனும் தான் வேலை செய்யாதுல்ல. ஐயோ, மூளையும் வேலை செய்ய மாட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உயிர் போய்கிட்டு இருக்கோம். இந்த பைப்பை மட்டும் கெட்டியா பிடிச்சிக்கிடுவோம், அப்பதான் முங்காம இருப்போம். எம்மா என்ன அணி மூச்சு விட்டது. பெரிய பொண்ணு சொன்னா கேளு, ஒழுங்கா எந்திரி, வெளியே போ. நான் போக மாட்டேன். ஐயோ, பெரிய பொண்ணு தரத்தரன்ல அவர் வீட்டுக்காரர் வெளியே இழுத்து போடியாரு. இல்ல அவளை அப்படியே வெளியே போட்டு வா, அவ கடக்கட்டும். உங்க அம்மா பேச்சு கேட்டு என்னைய தெருவில் இழுத்து போட்டுட்டீல்ல. இங்க பாரு பெரிய பொண்ணு, நான் யார் பேச்சையும் கேட்டுலாம் உன்னைய நான் வெளியே இழுத்து போடல. நீ ஒரு சொல் பேச்சும் கேட்க மாட்டேங்க, அதனால உனக்கு புத்தி வரட்டுன்னு தான் வெளியே கொண்டு விட்டுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் இந்த இடத்த விட்டு நீ எந்திக்காம இருந்தாலே நீ வீட்டுக்குள்ள வந்துடலாம். 1/2 மணி நேரம் என்ன 1/2 மணி நேரம்? ஒரு 1/2 நாள் நான் இதுலயே இருக்கேன் இந்த வெயில்ல.
நீங்களே உள்ளவா பெரிய பொண்ணு வந்து சாப்பிடு, வெயில் ரொம்ப அடிக்கி கருத்து போவேன்னு சொன்னா கூட நான் வரமுண்டேன். அரை நாள் வரைக்கும் நான் இங்கனே தான் இருப்பேன். அடேப்பா பெரிய பொண்ணு சபதெல்லாம் எடுக்கால. ஏன்னா இழிச்சு வச்சு நீ என்னங்க ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா? ஐயோ லட்சு, ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சு. என்னோட 50 பைசா ஒன்று தொலைஞ்சு போச்சு. அதான் அந்த தெருவழியே தேடிக்கிட்டே வந்தேன். என்னது 50 பைசா தொலைஞ்சு போச்சா? சரி லட்சு, அது தொலைஞ்சிட்டு போட்டோம். அது செல்லாத காசு தானே. ஆமா, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டியே? இதெல்லாம் இழிச்ச வச்சு உமா கணத்துக்குள்ள விழுந்துட்டாளா? எந்த கணத்துக்குள்ள விழுந்தா என்ன ஏதுன்னு ஒன்றும் விவரம் தெரியல. அதான் அவளை தேடி போயிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்கக்கா? ஆமா இழிச்ச வச்சு, நாங்க அதான் தேட போறோம். சரி வாரோம். அவன் இங்க செத்து கிடக்கால தெரியல. செல்வண்ணே என்னாச்சு? ஆமா தம்பி, காலையிலே வீட்டுக்கு வந்ததும் குறைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். கணத்துக்குள்ள விழுந்துட்டா. இப்ப நானும் அவ்வளவு தேடி தான் போறேன். சரி வாரேன். லட்சம் நில்லுங்க, நானும் வரேன். பெரிய பொண்ணு, எங்க உங்க சபதத்தை அப்புறமா நிறைவேத்துறேன். இப்ப நான் உமால தேடி பார்த்துட்டு வரேன். இவாளாம் உருப்பட வாழ போறா. இவாளாம் செருப்ப சாணில முக்கி அடிச்சாலும் திருந்த மாட்டா. எம்மா நான் என்னம்மா பண்ணுவேன்? என்னமோ பண்ணு போ. இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நம்ம படிய பாடு. அங்க என்னன்னா செல்வண்ணையும் பொண்டாட்டி கணத்துக்குள்ள விழுந்துட்டாவலாம். வீட்டை விட்டு வெளியே போடு சொன்னதுக்கு இங்க நம்ம பெரிய பொண்ணை தரன்னு இழுத்து இப்பதான் கொண்டு வெளியே போட்டோம். அவளும் குறைச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டா நம்ம என்ன ஆகுறது? சுச்சோ, இனிமேலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அம்மா சொல்லி அவன்னு கடைசியில தண்டனை என்னமோ அனுபவிக்க போறது வேற நம்மளாகி போயிடும். அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துக்கிடணும். மோட்டரு ரொம்ப நேரம் ஓடுதோ? இப்போ மேக்க தண்ணி பஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் கிழக்கையும் தண்ணி பச்சிட்டு அப்புறம் மோட்டர் ஆஃப் பண்ணுவோம். 10 மணிக்கே வெயில் என்னானி மண்டையை புழக்குது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாருது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போடியது? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாரு இருக்க போறா இந்த அத்தான காட்டுக்குள்ள? லட்சுமி அக்கா வீட்டுக்காரன் எங்கன குடிச்சுக்கிட்டு மல்லாக்க விழுந்து கிடக்காரோ. அவரு வந்து நம்மளை எங்க காப்பாத்த போறாரு? நம்ம இந்த கணத்துக்குள்ள தவறி விழுந்திருக்க கூடாது. பக்கத்து தோட்டத்து கிணறுக்குள்ள தவறி விழுந்திருக்கணும். அங்கன்னா சரசுக்கா வீட்டுக்காரர் நல்லா பொறுப்பா இருப்பாரு. அவராவது நம்மளை காப்பாத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறலன்னா பாசி படிஞ்சு போய் இருக்கு, வழுக்கெல்லாம் செய்யுது. சரி, எதுக்கும் என்ன 2 சத்தம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி பார்ப்போம். யாரு காதலையாவது உழுமானு. காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? ஐயே, சத்தம் கணத்துக்குள்ள இருந்துல வருது. யாரது அப்படி கணத்துக்குள்ள விழுந்தது? ஏம்மா நீயா? ஆஹா, எங்கேயோ கேட்ட குரல். ஆமா தண்டபணி என்ன, நானே தான். ஆமா எம்மா, உள்ள என்ன பண்ணியா? களி கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்கு கணத்துக்குள்ள இறங்குனா? ஆடி மாசம்ல சாமிக்கு வேண்டுதல். கணத்துக்குள்ள கழுத்து முங்கி அளவுக்கு முங்கி எந்திக்கன்னு வேண்டிக்கிட்டேன். கேக்காரு வேறு விளக்குன மாதிரி கேள்வி. என்ன தண்டபணி என்ன, கணத்துக்குள்ள தெரியாம தவறி விழுந்துட்டேன். தயவு செய்து காப்பாத்துங்க. மேல நின்று மொக்க போடாதீங்க. அட தவறியம்மா விழுந்தா? நான் கூட நீ என்னமோ நீச்சல் பழகிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆமா, நீச்சல் பழகியதுக்கு வந்தவாதான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இந்த பைப்பை பிடிச்சி தொங்கிட்டு அடக்கேன். யோ, உயிர் போறதுக்குள்ளே உயிரை காப்பாத்தியா? என்ன மரியாதை குறையுது? மரியாதைலாம் காப்பாத்தினாதான். காப்பாத்தலன்னா வாடா போடான்னு கூட சொல்லுவேன். இருமா, பக்கத்துல ஏதாவது மாடு கட்டுற கயிறு இருந்தனா தூக்கி போடியே. நீ கழுத்துல மாட்டிக்கிட்டு மேலே ஏறிடு. நான் அந்த கைத்தை பிடிச்சிட்டு தூக்கிடுயே. ஆஹா, இந்த ஆளு நம்மளுக்கு இருக்க கொஞ்ச நெஞ்ச உயிரையும் எடுத்துருவாரு போல இருக்க. மாட்டை கட்டுற கயித்தை எடுத்து என் கழுத்துல மாட்டி மேலே தூக்குவாராம். தூக்குல தொங்குற மாதிரி அந்த ஆளை சாக வேண்டியதுதான். இவரு நம்மளை காப்பாத்த வந்த தெய்வம்னு பார்த்தா எவனா உள்ள இருக்காரு? ஐயோ கடவுளே, இந்த தண்டை பண்ணிட்டு இருந்தும் போது யாராவது என்னைய காப்பாத்துங்களே. இன்னைக்கு நமக்கு சங்குதான், பாடையை கட்டிடுவாவோ. என் புருஷன் நல்லா ஜம்முன்னு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருப்பான். நான் தான் இப்படி அல்பாயுஸ்ல போறேன். ஏம்மா, அவசரத்துக்கு கயிறு எதுவும் கிடைக்கல பத்துக்க. உன் சாலை அவுத்து மேல போடுறியா? நான் அந்த கயிறு சாலை தொங்க விட்டு உன்னையும் மேல தூக்கிறியே. ஐயையோ, சாலா நான் தரமாட்டேன். உயிரே போனாலும் நான் அந்த சாலை தரையே முண்டேன். நான் மானங்காத்த பெருமாளாக்கும். என்னம்மா நீ அவசரத்துக்கு சாலை கூட தர மாட்டேங்க. சரி இரு, வேலையில கீழே ஏதாவது சேலைகளை எங்கேயாவது மாட்டி கிடந்தா இத்து போய் கிடக்கும், அதை தூக்கிட்டு வரேன். இந்த ஆளு தண்டை பண்ணி நம்மளை காப்பாத்தாண்டான். அவர் காலை கணத்துக்குள்ள போட்டாலே போதும், நான் அந்த காலை பிடிச்சி கூட மேலே ஏறிடுவேன். ஐடியா இல்லாத மனுஷனா இருக்காரு. எல்லாரும் ஓடியாங்க, அங்க ஒரு கிணறு இருக்கு. என்ன சிரிச்ச வச்சு கிடைச்சிட்டலாம்? இல்ல லட்சம், இந்த கிணத்துக்குள்ளேயும் இல்லவா? என்ன லட்சம் ஊத்து பார்த்துட்டு அடக்கிய? எல்லாம் பெரிய பொண்ணு முதுகுல கை வைக்கணும், தள்ளி கிள்ளி விட்டு விடாத கிணத்துக்குள்ள. கிணத்தை பார்க்கவே பயமாதான்ப்பா இருக்கு. அப்புறம் எதுக்கு கணத்தை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கியே? இந்த கிணத்துக்குள்ளேயாவது உமா பாடி கிடக்குமானுதான்.
இல்லப்பா தம்பி, அவளை காணுமே ஒரு இடத்துலயும், அதனால சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. வாங்க வாங்க, வேற தோட்டத்துல போய் தேடுவோம். ஐயோ என் பொண்டாட்டி எந்த கணத்துல கிடக்கால தெரியலையே. தம்பி தம்பி அழாதப்பா, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது, கிடைச்சிருவா. இனிமே நான் அவளை எங்க போய் தேடுவேன்? எல்லாம் என் தப்பு தான். நான் எங்க அம்மா பேச்ச கேட்டிருக்க கூடாது. எங்க அம்மா பேச்ச கேட்கலன்னா இன்னைக்கு உண்மை என் கூட இருந்திருப்பா. சரி சரிண்ணே, வருத்தப்படாதீங்க. இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்றது? நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. லட்சு, எனக்கு என்னமோ உமா உங்க தோட்டத்து பக்கம் எங்கேயும் போயிருப்பாளோன்னு தோணுது. அங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கடந்துட்டு இளநீலாம் பறிச்சு குடிச்சிட்டு வரலான்னு போயிருப்பா. அப்ப எப்படியும் தவறிக்கு வரி கடத்துல விழுந்தாலும் என்னமோ. எல்லாம் இழுச்ச வச்சு என்னெல்லாம் சொல்லியா? இல்ல லட்சு, ஒரு குத்து மதிப்பா சொல்லியே, கன்ஃபார்மானு தெரியல. ஏன்னா எப்பயும் அங்க உங்க தோட்டத்து பக்கம் தானே ஓடி ஓடி வருவோம். அதனால பழக்கப்பட்ட இடம், அங்கன பொழுத கழிச்சிட்டு வரலாமேன்னு போனாலும் போயிருப்பாளோன்னு தோணுது, வேற ஒன்றும் இல்லை. லட்சு, இழிச்ச வச்சு சொல்கிறதும் சரிதான். உங்கள் தோட்டத்துலனா ஏதாவது பறிச்சு கிடிச்சு திங்க இந்த மாதிரி விஷயத்துக்குன்னா அங்கே நல்லா இருக்கும்னு வந்தாலும் வந்திருப்பா. ஏன்னா வீட்டை விட்டு துரத்தியாச்சு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா? அப்படியே பொழுதடைய வரைக்கும் உங்கள் வீட்டு தோட்டத்து பக்கத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம்னு நினச்சிருப்பாளோ என்னமோ. எல்லா ஆளாளுக்கும் பயமுறுத்தாதீங்களா? ஏக்கா உங்க தோட்டத்திலையும் போய் பார்த்துட்டு வந்துருவோம்க்கா. ஐயே, என் தோட்டம் அந்த பக்கம்லாம் இருக்கு வடக்கமாக்க. நம்ம அவ அம்மா வீட்டுக்கு போற வழி தோட்டத்துக்குள்ள இந்த பக்கம் வந்துட்டோம். நம்ம போறதுக்குள்ளே அவளுக்கு கொஞ்சம் நெஞ்ச ஜீவன் இருந்தாலும் போய் சேர்ந்துருமே. ஏக்கா வாங்க, அப்போ வேகமா போவோம். ஐயே, என்ன பாடுபடுத்தியாளுவே இவ்வளவு. எட்டி இழிச்ச வச்சு குரங்க, அடுத்து நீ கணத்துக்குள்ள விழுந்து செத்துறாத வா. ஐயே, இந்த உமா லட்சுமி அக்கா தோட்டத்து கணத்துல விழுந்திருப்பாளா, நம்ம தோட்டத்து கணத்துல விழுந்திருப்பாளான்னு தெரியலையே.